இன்றைக்கி நம்ம எங்கே போனோம்னா மல்லிப்பட்டினம் தான் போனோம். மல்லிப்பட்டினம் மட்டும் போகல, சத்திரத்துக்கும் போனோம். இப்போ நான் வந்து மல்லிப்பட்டினம் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முடியும்னு சப்போர்ட் பண்ணுங்கள். மல்லிப்பட்டினம் சத்திரத்தை பொறுத்தளவுக்கு நண்டு, மீன், இறால் எல்லாம் வரும். ஆனால் இந்த தடவை இன்றைக்கி போனதுக்கு வந்து மீன் அதிகமாக வரலை. எது அதிகமாக வந்ததுன்னா இறால் தான் கொஞ்சம் அதிகமாக வந்தது. ஆனால் விலைவாசி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சொல்கிற வாங்குகிற அளவுக்கு இருந்துச்சு, பரவாயில்லாமல் போயிட்டு இருந்துச்சு. இதோட நேற்று மோசங்க, போய் மீன் எங்கேயுமே கிடைக்கல, போட்டு எங்கேயும் போகலை. அதனால் நாட்டு மீன் கூட வியாபாரம் பண்ணணும். இப்போ இந்த கடற்கரை என்ன வந்திருக்குன்னா அதிகமாக வந்திருக்குன்னா இறால், நண்டு குஞ்சு இருக்குது, அப்புறம் வந்து வாவல், இதுதான் வந்திருக்கு. பாருங்கள், வீடியோ பாருங்கள், செம்மையாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு நல்லா எடுத்துருக்கேன், இதே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஹார்பரில் வந்து சில இடத்துல இருக்காங்க பார்த்தீங்களா, சில பேர் தான் கொஞ்சம் கொஞ்சம் இது ஏலம் விடுவாங்க. சில பேர் இப்போ இறாலும் பண்டல் பண்டலாக சும்மா கேனு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எடை போட்டு தான் சொல்லுவாங்க. இந்த எடை இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கட்டுப்படியான ரேட்டு கேட்கலாம், அவங்களுக்கு கட்டுப்படியான கொடுப்பாங்க. இல்லை நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கேட்டால் தந்துடுவாங்க. இவங்க எப்படின்னா நம்ம அந்த எல்லா கடற்கரையிலும் உள்ளது தான். சும்மா அந்த மீன் வாங்கினவங்க, மீன் போட்டுக்காரவங்க கொஞ்சம் கொஞ்சம் மீன் வச்சு, இந்த மீன் வாங்க வராங்க பார்த்தீங்களா வீட்டுக்கு, அவங்களுக்குள்ள மீன் வச்சு வியாபாரம் பண்ண உட்காந்துருப்பாங்க. இந்த மீன் என்ன மீன் தெரியுதா? இது வந்து சடையான் மீன் சொல்லுவாங்க. பாருங்கள், எப்படி பார்க்க நம்ம நாட்டு மீன் ஸ்லீப் மீன் மாதிரியே இருக்குல்ல. இது வந்து பூவாலி மீன். பூவாலி மீன் இப்போ எது அல்றாங்கன்னா இப்படி தான் ஏலம் விடுவாங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போட்டு ஏலம் விடுவாங்க.
என்னம்மா மீன் வந்துச்சா? ரொம்ப கிராக்கியா? நண்டு ராள் தான். அதே விலை கூட எடுத்துக்கிறாங்க நல்ல நண்டெல்லாம். அதான் அதே தான். வெள்ளை அம்மா வண்டி.